மதுரையில் பழைய கட்டிடம் இடிந்து விழுந்து மூதாட்டி உயிரிழந்த சம்பவத்தில் கட்டிட உரிமையாளர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், இந்த விபத்து எப்படி நேரிட்டது? விவரங்கள் என்ன? மதுரை அண்ணா நகர் பகுதி அருகே இருக்கக்கூடிய யாகப்பா நகர், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 4 மாடி பழைய கட்டிடம் ஒன்று இருக்கிறது. கடந்த சில தினங்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகின்றது. ஏற்கனவே இந்த கட்டிடத்தில் யாரும் குடியிருக்கவில்லை. இந்நிலையில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே இருக்கக்கூடிய ஜெமிலா என்ற மூதாட்டி நேற்று தன்னுடைய சகோதரர் அதே பகுதியில் அந்த வீட்டின் அருகே குடியிருக்கிறார். அவரை பார்ப்பதற்காக வந்திருந்த பொழுது திடீரென்று நேற்று மாலை நேரத்தில் திடீரென அந்த கட்டிடம் அப்படி முழுவதுமாக இடிந்து விழுந்தது. அப்போது ஆட்டோவில் அமர்ந்திருந்த ஜெமிலா மற்றும் அவருடைய பேர குழந்தைகள் மீது இந்த கட்டிட இடிபாடுகள் விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே மூதாட்டி ஜெமிலா என்பவர் உயிரிழந்தார். அந்த பேர குழந்தை கடுமையாக பாதிக்கப்பட்டது. உடனடியாக அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். இந்த கட்டிடத்துடைய உரிமையாளர் சுசீந்திரன் என்பவர், இவர் மீது தற்போது போலீசார், அண்ணா நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அலட்சியமாக செயல்பட்டு பொதுமக்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துதல் உள்ளிட்ட 3 பிரிவுகளில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த சுசீந்திரன் என்பவர் ஏற்கனவே அதிமுகவுடைய முன்னாள் மாமன்றத்தினுடைய உறுப்பினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து போலீசார் அவரை கைது செய்வதற்காக தேடி வருகிறார்கள். செல்வகுமார், விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.